இன்னைக்கு சொல்லப் போற கதை ஒரு உண்மை சம்பவம். என் வாழ்க்கையில நடந்ததுதான். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். சரி, வாங்க நேரா கதைக்கு போயிரலாம். என்னோட பேரு விஷ்ணு. எனக்கு வயசு 23 ஆகுது. என்னோட சொந்த ஊரு மதுரைக்கு பக்கத்துல இருக்கற ஒரு சின்ன கிராமம். நான் பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா இருப்பேன் அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே படங்கள் பார்க்கிற பழக்கம் அதிகமா இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போதே என்னோட படிச்சு கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சேன். அவன் என் மேல ரொம்பவே பாசமா இருந்தா. என் கூட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சான். ஆனா அவளுக்கு பஜனையில அவ்வளவா ஈடுபாடு கிடையாது. இருந்தாலும் அவ என்கிட்ட பாசமா மட்டும் பழகுனா அவளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்போதான் என்னோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. கீதா என்னையே அவளோட அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக என்ன ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா. கீதாவோட வீட்ல கீதாவும் அவளோட அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களோட அப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கிறாரு. கீதாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கறான். அதனால இப்போ வீட்ல 2 பேரு மட்டும்தான் இருக்காங்க. நான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போதான் அவளோட அம்மாவை முதல் முறையா நான் நேர்லயே பார்த்தேன். நான் வந்த சத்தம் கேட்டு அவ கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா. என்னோட மனசுல அப்போதான் உண்மையான காதல் வந்துச்சு. அவ மஞ்ச கலர்ல ஒரு புடவையை கட்டிக்கிட்டு அவ்வளவு அழகா வெளியில வந்தா. அவ அழகுக்கு முன்னாடி நான் காதலிக்கிற கீதா ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவ என்னோட பக்கத்துல வந்து விஷ்ணு எப்படி இருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டா. எனக்கு அப்போதான் சுயநினைவு வந்துச்சு. அதுவரைக்கும் நான் அவள வச்ச கண் வாங்காம அவளோட அழகை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் தடுமாறி நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட லைஃப்லாம் எப்படி போகுது, படிப்பு எப்படி போகுதுன்னு ஒன்னொன்னா கேட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. நான் அவ பேசுற எதையுமே காதுல வாங்காம அவளோட அழகை மட்டும் நான் என்னோட மனசுல வர்ணிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கே முடிவு பண்ணேன். கட்னா கீதாவைதான் கல்யாணம் பண்ணணும். அப்போதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் கீதாவோட அம்மா எல்லாருக்குமே சமைச்சு வச்சிருந்தா. அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கீதாவோட அம்மா கிச்சன்ல பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். அங்க போன உடனே பேசாம இவ வச்சிருக்க வண்டில என்ஜின் ஆயில் ஊத்தி சர்வீஸ் பண்ணிருவோமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாம திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3 பேருமே ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் கீதாவோட அம்மா விளையாடுறதுக்கு வச்சிருந்த பலூன் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை கீதாவோட அம்மாவும் கவனிச்சா. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து சரி ஆண்டி போயிட்டு வரேன், இன்னொரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் கூடவே பிறந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டேன். அவனே போட்டு அடி 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 அப்படின்னு அடிச்சதுல அவன் வாந்தி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். அடுத்த நாள் கிளம்பி நான் காலேஜ்க்கு போனேன். என்னோட காதலி கீதாவுமே காலேஜ்க்கு வந்திருந்தா. அன்னைக்கு நான் என்னோட மாமியாரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் அவரை பார்த்து உன்னோட அம்மா ரொம்பவே அன்பா பேசுனாங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாடா, என்னோட அம்மாக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். என்னடி சொல்ற, உண்மையாவா அப்படின்னு கேட்டேன். ஹேய் லூசு, நீ என்னோட அம்மாவுக்கு மருமகனா வரப்போற, அதான் சொன்னேன்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சரி, உன்னோட அப்பா எப்போ ஊருக்கு போனாங்க அப்படின்னு கேட்டேன். அவரு போய் 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துல ஒரு நாள் கூட வீட்டுக்கே வரல அப்படின்னு சொன்னான்.
அவ அப்படி சொன்னதுமே என்னோட மனசுல ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா கீதாவோட அம்மா வீட்டு தோட்டத்துல யாரும் வேலை பார்த்து இருக்க மாட்டாங்க. கிண்ணத்துல தண்ணி பாசாமதான் இருக்கும். நமக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு நாள் அவங்க வீட்டு தோட்டத்துக்கு கிண்ணத்துல தண்ணி பாய்ச்சி தோட்டத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கீதா என்ன பார்த்து என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டா. ஒன்னும் இல்லைது அப்படின்னு சொல்லி நான் அவ கேட்டு சமாளிச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கீதா எனக்கு போன் அடிச்சுக்கிட்டு என்னோட சித்திக்கு உடம்பு சரியில்ல, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நான் அங்கேதான் தங்குற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு நீ என்னோட அம்மாவை கோவிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வர முடியுமாடா அப்படின்னு அவகிட்ட கேட்டா. நான் உடனே மனசுக்குள்ள கரும்பு தின்றதுக்கு கூலியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி நீ போயிட்டு வா, நான் உன்னோட அம்மா கோவிலுக்கு பத்திரமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு நான் கிளம்புனேன். என்னோட வீட்டில இருந்து என்னோட மாமியார் வீடு வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்துச்சு. அதனால நான் சீக்கிரமாவே அங்க போயிட்டேன். அங்க போயிட்டு வெளியில இருந்து ஆண்டி ஆண்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டேன். உடனே அவ உள்ள இருந்து வா விஷ்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்தா. எனக்கு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டே இருந்துச்சு. அவ அப்போதான் கோவிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. அதனால பலூனுக்கு மேல ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வந்திருந்தா. விஷ்ணு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 பேருமே கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஆண்டி, நீங்க கிளம்புங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டு திரும்ப வெளியில வந்தா காபி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்டா. நீங்க எதை கொடுத்தாலும் நான் குடிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன். கிச்சனுக்குள்ள போயிட்டு எனக்கு ஒரு காபி கொண்டந்து கொடுத்தா. 2 பேருமே குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். காபி குடிச்சதுக்கு அப்புறமா கிளாஸ் கழுவுறதுக்காக 2 கிளாஸையும் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனா. உள்ள போன உடனே அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டா. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அவ வழக்கே கீழ விழுந்து கிடந்தா. நான் அவள மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பார்த்து டேய் விஷ்ணுவா, என்ன தூக்குடா அப்படின்னு சொன்னான். என்னாச்சு ஆண்டி அப்படின்னு கேட்டேன். கீழ ஆயில் கொட்டி கிடந்திருக்கு, நான் பார்க்காம கால வச்சிட்டேன், நான் அதாண்டா வலிக்கு கீழ விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். பார்த்து போக வேண்டியதுதானே ஆண்டி அப்படின்னு சொன்னேன். டேய், யாராச்சும் வேணும்னே வலிக்கு கீழ விழுவாங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவளோட கையை பிடிச்சு கீழே இருந்து அவள தூக்கி ஹெல்ப் பண்ணேன். ஹால்ல இருக்கற சோபாவுல அவள ரெஸ்ட் எடுக்க வச்சேன். அவளுக்கு கால சுழுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். சரி ஆண்டி இருங்க, எனக்கு சுழுக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னேன். கிச்சன்ல போயிட்டு கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு வந்து அடிபட்டு இருந்த இடத்துல ஆயில் ஒட்டி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் ரொம்ப நேரம் பொறுமையாதான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கடத்துல நான் அவளை பார்த்து ஆண்டி, எனக்கு உங்க கூட நீங்க வச்சிருக்க 90 சிசி வண்டியில லாங் ரைட் போகணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட வண்டியில 2 பேரும் லாங் ரைட் போகலாமா? என்னை ஏத்துவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவ ஒட்டனே என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா. ஆமா ஆண்டி, நான் உங்க 2 பேரையும் தான் காதலிக்கிறேன். எனக்கு உங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே அவ அதுல முடியாது, அது எப்படி 2 பேரையும் காதலிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். நான் உடனே அவகிட்ட ஆண்டி, நீங்க உங்க வீட்டு தோட்டத்துல ரொம்ப நாளா வேலை பார்க்காம உங்க வீட்டு தோட்டத்தை சும்மாதான் வச்சிருக்கீங்க. என்னோட கூடவே பிறந்த என்னோட சொந்த தம்பி தோட்டத்து வேலை நல்லா பாப்பான். அதனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆரம்பத்துல அதெல்லாம் முடியாது. தோட்டத்துல வேற யாரும் வேலை பார்க்க கூடாது.
என்னோட பொண்ணுக்கு தோட்டத்துல வேலை பார்க்கறது தெரிஞ்சா அவ்வளோதான் ஏதாச்சும் சொல்லுவா அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஆண்டி அத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவளோட வாய்தான் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருந்துச்சு. தவிர அவளோட மனசு வேணும் வேணும் தான் இருந்துச்சு. அதனால அந்த ஆண்டி கிட்ட என்னோட கூடவே பிறந்த சொந்த தம்பியை தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்காக அவகிட்ட அறிமுகப்படுத்துனேன். அவளுக்கு என்னோட கூடவே பிறந்த சொந்த தம்பியே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் சரிடா தோட்டத்துல உன்னோட தம்பிய கூட்டிட்டு போகி வேலை பாரு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நானும் அவனை தோட்டத்துல கூட்டிட்டு போய் வேலை பார்க்க வச்சேன். தோட்டத்துல ரொம்ப நாளா தண்ணி பாசாம இருந்துச்சு போல. அதனால தோட்டத்தை சுத்தி புழு அமேசான் காடு மாதிரி ரொம்ப மண்டி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என்னோட சொந்த தம்பி அங்க தோட்ட வெளியில திறந்து நல்லா வேலை பார்த்தான். 1 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட சொந்த தம்பி ரெஸ்ட் எடுத்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையில பையனோட பேரு அரவிந்த். ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பயத்தோட இல்லாத நல்ல மனசு கொண்டவன். அவனோட கிளாஸ்ல இருந்த ஒரு பொண்ணு காயத்ரி. காயத்ரி நல்ல படிப்பா. ஆனா வீட்டுல சூழ்நிலை நல்லா இருக்காது. அவளோட அம்மா மீனா ஒரு சிங்கிள் மதர். ஹஸ்பண்ட் வருடங்களாக விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வேலை செய்து தனியும் மகளையும் வளர்த்த பெண். அரவிந்துக்கு காயத்ரியை பார்த்த முதல் நாள்கே ஒரு சாப்ஃபீல். அவனுக்கு அவளோட சாதாரண சிரிப்பு கூட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் மாதிரியே தோணும். காயத்ரிக்கும் அரவிந்த் பிடிக்கும். ஆனா அவள் எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாள். காரணம் வீட்டு சுமை, அம்மாவின் ஸ்ட்ரகிள், தன்னோட ஃபியூச்சர் நிறைய வரிஸ். ஒரு நாள் காயத்ரி அசைன்மெண்டுக்காக அரவிந்தோட நோட்புக் போரோ பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு வரமுடி சொன்னான். அவள் வர முடியாததால் அம்மா வீட்டுல இருக்கு வாங்க புக்கை எடுத்துக்கோங்க அப்படி. அதுதான் முதல் முறையாக அரவிந்த் காயத்ரியன் அம்மாவை பார்த்த நாள். அவள் பெயர் மீனா. அம்மா வயசு கிட்டத்தட்ட 38. ஆனா தன்னோட பிரச்சனைகளையும் வாழ்க்கையையும் எளிமையா தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ரெஸ்பெக்டிங் வுமன். முகத்துல ஒரு டயர்ட் லுக் இருந்தாலும் மனசுல நிறைய கைண்ட்னஸ் கொண்டவள். அந்த நாள் முதல் அரவிந்த் அவ்வப்போது காயத்ரி வீட்டுக்கு ப்ராஜெக்ட், நோட்ஸ், குரூப் ஸ்டடி காரணமாக போக ஆரம்பிச்சான். அப்போது அவனுக்கு மீனாவை அப்சர்வ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. எல்லா வேலைகளையும் தனியாக மேனேஜ் பண்றவள். காயத்ரி படிக்கணும்னு சாக்ரிபேசஸ் பண்றவள். வேலை முடிஞ்சு இரவு சோர்ந்திருந்தாலும் மகளுக்காக சமைப்பவள். அரவிந்தன் மனசு இதை குயட்டா பார்த்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஹெவி ரென் காயத்ரி காலேஜ்ல இருந்து லேட். அரவிந்தவள டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக மீனா தேங்க்யூ சொல்ல வரனா ஆனா ஒரு தனிவு வாய்ஸ்ல எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா ஒரு நிம்மதி. நான் மகளை சேப்பா பார்க்கறது மாதிரி இருக்கும்னு சொன்னான். அந்த வார்த்தை அரவிந்து மனசுல ஒரு வேறு பீல். அவன் காயத்ரிய ரெஸ்பெக்டா காதலிச்சவன்தான். ஆனா அவளை விட அவளோட அம்மா வாழ்க்கையை பாதி காஞ்சுனு இருக்க மாதிரி தோண ஆரம்பிச்சது. மீனாக்கு கவலை ஆளே இல்ல, உறவாளே இல்ல, ஹெல்ப் பண்ற ஆளே இல்ல. கொஞ்ச நாளைக்கு பின் காயத்ரி தான் சொன்னான். அம்மா ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்காங்க. பேங்க் லோன், ஒர்க் பிரஷர், நான் கூட எதுவும் செய்ய முடியல. நாங்க இருவரே சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வெரி அலோன் தான் அப்படின்னு. அந்த வேர்ஸ் அரவிந்த டீப்பா பாதிச்சு. அவன் காயத்ரியை காப்பாற்றணும்னு மட்டும் இல்ல, அவளோட அம்மாவின் வாழ்க்கையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். காயத்ரி திடீர்னு அரவிந்த் கிட்ட சொன்னா, நான் லவ், ரிலேஷன்ஷிப் இப்படி எதுவும் நினைக்கல. என் ஃபியூச்சர் எங்க அம்மா நான் கஷ்டப்படுற நேரத்துல என்னால யாரையும் இன்வால்வ் பண்ண முடியாது. சோ ப்ளீஸ் எனக்கு ஸ்பேஸ் விட்டு கொடு. அரவிந்தன் மனசு நொந்து போனாலும் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணான். காலம் சுருகுச்சு.
2 வருடங்களுக்கு பிறகு அரவிந்த் ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பான். காயத்ரி வேற ஊருக்கு ஜாப். ஆனா மீனாவின் வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ரகிள். ஒரு சனிக்கிழமை மாலை அரவிந்த் காயத்ரியின் வீட்டுக்கு அப்படி எதிர்பார மாதிரி வந்து மீனாவிடம் ஒரு பெரிய முடிவு சொல்லினான். அம்மா, எனக்கு உங்களை பற்றி ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் இருக்கு. என் வாழ்க்கையிலே நான் எவரையும் ஃபேமிலின்னு நினைச்சதே இல்லை. ஆனா நீங்கள் மட்டும் நான் பார்த்த ரியல் ஸ்ட்ரென்த். நான் ஒரு பாத்திரம் இல்லாத வீட்டுல வளர்ந்தவன். அவ்வளவு வாம் யாருமே கொடுக்கல. நான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட் ஆகலாம். நீங்க ஒன்னும் தயங்காதீங்க. நான் உங்கள திருமணம் செய்ய நினைக்கிறேன். இது காதல் அல்ல, இது பொறுப்பு, மரியாதை, பாதுகாப்பு. மீனாவுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அவன் சின்சியாரிட்டி, அவன் உள்மனசு தெளிவா தெரிந்தது. காயத்ரி திரும்பி வந்த பிறகுதான் உண்மை தெரிய வந்தது. அவள் ஷாக்கா இருந்தாலும் அவளோட அம்மா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அதுவே அவளோட ஒன்லி விஷ். மீனா இனிஷியலி ஹெசிடன்ட். ஆனா காயத்ரியே அம்மாவை கைப்பிடிச்சு கூப்பிட்டா. அம்மா, நீங்க வாழ்க்கையை முழுக்க சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. ஒருவேளை முதல் முறையாக யாராவது உங்களை மதித்து வாழ வச்சா அதுல என்ன தவறு? மீனாவும் கண்ணீரோட எஸ் சொன்னான். அந்த நாள் அரவிந்த் குடும்பம் கிடைக்காமல் இருந்த ஒரு வீட்டுக்கு ஒளியானான். காயத்ரிக்கு காதலன் கிடைக்கல. ஆனா அவள் அம்மாக்கு ஒரு நல்ல உயிர் கிடைச்சது. முடிவில் காதல் எப்பவுமே பேருக்கு மட்டும் இல்ல, சில சமயம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் பொறுப்பும் பாசமும் தான் உண்மையான காதல். கோவிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வர முடியுமாடா அப்படின்னு அவகிட்ட கேட்டா. நான் உடனே மனசுக்குள்ள கரும்பு தின்றதுக்கு கூலியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி நீ போயிட்டு வா, நான் உன்னோட அம்மா கோவிலுக்கு பத்திரமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு நான் கிளம்புனேன். என்னோட வீட்டுல இருந்து என்னோட மாமியார் வீடு வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்துச்சு. அதனால நான் சீக்கிரமாவே அங்க போயிட்டேன். அங்க போயிட்டு வெளியில இருந்து ஆண்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டேன். உடனே அவ உள்ள இருந்து, வா விஷ்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்தா. எனக்கு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டே இருந்துச்சு. அவ அப்போதான் கோவிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. அதனால பலூனுக்கு மேல ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வந்திருந்தா. விஷ்ணு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 பேருமே கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஆண்டி, நீங்க கிளம்புங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டு திரும்ப வெளியில வந்தா, காபி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்டா. நீங்க எதை கொடுத்தாலும் நான் குடிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன். கிச்சனுக்குள்ள போயிட்டு எனக்கு ஒரு காபி கொண்டந்து கொடுத்தா. 2 பேருமே குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். காபி குடிச்சதுக்கு அப்புறமா கிளாஸ் கழுவுறதுக்காக 2 கிளாஸையும் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனா. உள்ள போன உடனே அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டா. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அவ வழக்கே கீழ விழுந்து கிடந்தா. நான் அவள மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பார்த்து, டேய் விஷ்ணுவா, என்ன தூக்குடா அப்படின்னு சொன்னான். என்னாச்சு ஆண்டி அப்படின்னு கேட்டேன். கீழ ஆயில் கொட்டி கிடந்திருக்கு, நான் பார்க்காம கால வச்சிட்டேன், நான் அதாண்டா வலிக்கு கீழ விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். பார்த்து போக வேண்டியதுதானே ஆண்டி அப்படின்னு சொன்னேன். டேய், யாராச்சும் வேணும்னே வலிக்கு கீழ விழுவாங்கள அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவளோட கையை பிடிச்சு கீழே இருந்து அவள தூக்கி ஹெல்ப் பண்ணேன். ஹால்ல இருக்கிற சோபாவுல அவள ரெஸ்ட் எடுக்க வச்சேன். அவளுக்கு கால சுழுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். சரி ஆண்டி இருங்க, எனக்கு சுழுக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னேன். கிச்சன்ல போயிட்டு கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு வந்து அடிபட்டு இருந்த இடத்துல ஆயில் ஒட்டி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் ரொம்ப நேரம் பொறுமையாதான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கடத்துல நான் அவளை பார்த்து, ஆண்டி, எனக்கு உங்க கூட நீங்க வச்சிருக்க 90 சிசி வண்டியில லாங் ரைட் போகணும்.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட வண்டியில 2 பேரும் லாங் ரைட் போகலாமா? என்னை ஏத்துவீங்களா? அப்படின்னு கேட்டேன். அவ ஒட்டனே என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா. ஆமா ஆண்டி, நான் உங்க 2 பேரையும்